ஏன்டா வெள்ளி இன்னைக்கு கடையில் வியாபாரம்லாம் எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் நல்லா இருந்தது மச்சான். சாயந்தரம் நல்ல கூட்டம். நம்ம கடையில் எப்படி? ஏழை நம்ம கடையில் வியாபாரம் என்னைக்கடா குறைச்சலா இருந்துச்சு. மாமா கடைக்கும் நான் தான் கணக்கு பாக்குறேன்ப்பா. அப்படியா? பாரு பாரு. ஏமா வரும்போது மருந்து மாத்திரை எல்லாத்தையும் எடுத்துட்டு தானே வந்த? அதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். ஆமா, அடுத்த செக்கப்புக்கு எப்ப போகணும்னு சொல்லு, நானே கூட்டிட்டு போறேன். சரிங்க அத்தாச்சி. மாமா கொஞ்சம் குழம்பு வேணாமா? மாமா கிளாஸ் அப்படி ராஜி எனக்கு ஊத்து. போதும் போதும். அக்கா அன்னிகளும் நல்லா தான் சமைப்பாங்க. அன்பா அக்கறையா விதவிதமா சமைச்சு போடுவாங்க. ஆனா என்னன்னே தெரியல, உன் கைப்பக்குவம் அவைகளுக்கு வரவே மாட்டேங்குது. ஏன் மாம்சு, அந்த வீட்டில் இருக்கும்போது இந்த டைலாக் அப்படியே மாற்றி தானே சொல்லுவீங்க. உங்க அளவுக்கு எங்க அக்காவுக்கு சமைக்க வராத நீ அப்படின்னு தானே சொல்லுவீங்க. ஏய் என்னப்பா நீ? இல்ல அங்கேயுமே அக்கா புராணம் தான். கேட்டுக்கோ. கேட்டுச்சுல்ல, என் அக்கா சமையலுக்கும் கைப்பக்குவத்துக்கும் ஈடு இணையே கிடையாது. என்னைக்குமே உங்க அக்கா நல்லா தான் சமையல் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, குழம்புல கொஞ்சம் காரம் கூடி போய் கிடக்கு. அப்படியா? என்னடா காரம் அதிகமாவா இருக்கு? எனக்கு கரெக்டா தான் இருக்கு. எனக்குமே கரெக்டா தான் இருக்கு. கரெக்டா தான் இருக்கு மாப்ள. அப்போ எனக்குதான் அப்படி தோணுது போல இருக்கு. தோணும்டா, ஏன் தோணாது? வேலை வீட்டு இல்லாமல் சும்மாவே உட்காந்துக்கிருந்தா இந்த மாதிரி கண்டதெல்லாம் யோசிக்க தோணும். என்னங்க அப்பா சாப்பிடுங்கப்பா. ஏழை நான் சாப்பிட்றது இருக்கட்டும்டா, கவனித்து பார்த்துட்டு தான்டா இருக்கேன். இன்னைக்கு இன்னும் அரசு அதிகாரின்ற தோரணை குறையாமல் இருக்கானே. கோமதி, இன்னைக்கு வணிகர் சங்க மீட்டிங்கில் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? இன்னைக்கு சங்கத்துக்கு வந்த ஒரு ஆள் கூட சங்கத்து விஷயமா பேசவே இல்லை. வந்தவங்க பூரா நம்ம குடும்ப விஷயத்தை பற்றியும் பேசிக்கிட்டாரு. என்னமோ நடந்த மாதிரி வாரையும் போறையும் பூரா துக்கம் விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறேன். ஏமாட்டியா லஞ்சம் வாங்கி வேலை போனது போமோனு தானோம்ல அப்படின்னு சொல்லி போட்ட வீடியோ கூட ஆதாரத்தோட காட்டிச்சான். ஏங்க சாப்பிட்ற நேரத்துல பேச வேண்டிய விஷயமா இது? பேசாம சாப்பிட மாட்டீங்க? எனத்த சொல்றது, நானும் பேசக்கூடாதுன்னு தான் பார்க்குறேன். வந்துடுதேன், லஞ்சம் கொடுத்து வாங்கின வேலை லஞ்சத்தாலே போயிடுச்சுல. இதுக்கு அடுத்து என்ன ஆகும்? இந்த பதில் சொல்லாமல் உட்காந்துருக்கேன் பேர். இனிமேல் என்ன ஆகாதாகும் இவனுக்கே தெரியாது. அதை பற்றி கவலை இல்லாமல் என் பாட்டுக்கு உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டுக்கிறிக்கேன். சாப்பிட்டு என் பாட்டுக்கு போனால் கூட பரவாயில்லை. இதில் உப்பு இல்லை உரப்புலன்ட்டு அதில் 1000 உரம் வேற சொல்லிக்கிறிக்கேன். இது மாதிரி கோமதி, இவன் நிலைமையில நான் இருந்தேன்னு வச்சுக்க, ஒரு வாய் சோறு என் தொடைக்கையில் இறங்காது. ஏய் மாப்ள, எதுக்கு இப்படி பாதி சாப்பாட்டுல எழுந்திருக்கிற? உட்காந்து சாப்பிடு. டேய் உட்கார்றா, உட்கார்ந்து சாப்பிடுறா. உட்காரு. செந்தில் செந்தில் சொன்னா கேளுடா. என்னங்க நீங்க? ஏய் சும்மா எனக்கு உண்மையை சொன்னதுக்கெல்லாம் மூணு ரோசம்லாம் அவனுக்கு வரக்கூடாது. சாப்பிடும்போது இது தேவையா? பாவங்க சாப்பிட கூட இல்ல. டேய் அண்ணே எப்பா ஏய் செந்தில், ஏங்க நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டீங்களா? ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருக்கணுமா? பாருங்க சாப்பிடாம புள்ள எழுந்திருச்சு போயிட்டான். விடு போட்டு, ரோசம் இருக்குது நல்ல விஷயம்தான். ஏன் மீனா நீ எதுக்கு பேசிருக்கிற? உட்காந்து சாப்பிடுப்பா. இல்ல மாமா, எனக்கு போதும். நீங்க ஏன் தான் இப்படி பேசுனீங்களோ? 2 பேரும் சாப்பிடாமயே எந்திரிச்சு போயிட்டாங்க. என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? பிள்ளைங்க 2 பேரும் சாப்பிடாம போறாங்க உள்ள. ஆனாலும் இந்த மனுஷனுக்கு இருக்கிற மாதிரி வாயு உலகத்துல வேற யாருக்குமே இருக்காது. பொண்ணு அம்புட்டு நல்லதை பேசும், இல்லைன்னா கோபமா பேசி மனசை காயப்படுத்தும். எந்த நேரத்துல எப்ப கோவப்படுவார்னு புரிஞ்சுக்கவே முடியல. ஏய் என்ன எல்லாரும் தட்டவே பார்த்துக்கிறீங்க? சாப்பிடுங்க எல்லாரும். எங்க என்ன சொல்ல போற நீ? அப்பா குணம் தான் தெரியுமே, எதையும் கண்டுக்காம விட்டுருங்கன்னு சொல்ல போறியா? குத்தலாவே பேசுறாரு. பேண்ட் போட்டா குத்தம், டிவி போட்டா குத்தம், சாப்பிட்டா குத்தம், டீ குடிச்சாலும் குத்தம். ரொம்ப பேசுறாரு. குத்தம் மேல குத்தமா சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்ப நான் வாயவே தரக்கூடாதா? நான் பண்ணது தப்புன்னு 1000 தடவை சொல்லிட்டேன். இனிமே கேட்டாலும் அதைத்தான் சொல்லுவேன், நான் பண்ணது தப்புதான். ஆனா வேலையில இருந்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பண்ணிட்டாங்க. இப்ப நான் அதுக்கு என்ன பண்ண முடியும் சொல்லு? டெய்லி அதை நினைச்சு உட்காந்து அழுதுகிட்டு இருக்க முடியுமா? அதைத்தான் அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரா? சரி, எனக்கு இல்லாத வருத்தம் அப்படி அவருக்கு என்னவாமா? ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்கவே மாட்டேங்கிறார். ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காரு. நீங்க வருத்தப்படாதீங்க, எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைச்சிருங்க. மாமாவும் சரியாயிடுவாரு. இந்த மாதிரி உங்ககிட்ட பேசுறது, கம்ப்ளைண்ட் பண்றது இதெல்லாம் நிறுத்திடுவாரு. அப்போ அது வரைக்கும் அவர் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாரு, நான் சகிச்சுக்கிட்டே இருக்கணும், அப்படிதானே? ஒருவேளை எனக்கு வேலை கிடைக்கலன்னு வச்சுக்கேன், என்ன முயற்சி பண்ணியுமே எனக்கு வேலை கிடைக்கல, அப்ப அவர் என்ன பண்ணுவாரு? ஆயுசுக்கும் என்கிட்ட இப்படியே தான் நடந்துகிட்டு இருப்பாரா என்ன? வார்த்தையால சொல்லி என்ன கொல்லுவாரா? ஆனா உனக்கு என்ன மீனா? என்ன நடந்தாலும் சரி, இந்த வீட்டுல உன்னை நல்லபடியா தான் பாத்துக்கிறாங்க, தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க, நீ ஜாலியா தானே இருக்க. இப்ப என்ன மாமா என்னையும் சேர்த்து திட்டணும்னு சொல்ல வரீங்களா? ஏய், நான் உன் புருஷன் தானே.
உன் கண்ணு முன்னாடி வச்சு தானே அப்பா என்ன அந்த திட்டுறாரு பேசுறாரு. பார்த்துக்கிட்டு சும்மாவே இருக்க, ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற, சும்மாவே இருக்க. நான் அவர்கிட்ட போய் என்ன சொல்லணும்னு நினைக்கிறிய? நீ எதுவுமே சொல்லாத. அப்பா முன்னாடி வச்சு எனக்காக நீ ஒரு வார்த்தை கூட பேசாத. தனியா எனக்காக ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறிய. நீ இப்படியே இரு மீனா, நல்லா சந்தோஷமா நிம்மதியா இரு. என்னை பத்தி யாருமே கவலைப்படாதீங்க. கடையில வச்சாவது உங்க அப்பா செந்தில் கிட்ட ஒழுங்கா பேசினாரா இல்ல அங்கேயும் குத்தலும் நக்கலமா தான் பேசினாரா? அங்கேயும் இப்படிதான் மாமா பேசிட்டு இருந்தாரு. செந்தில் தப்பு பண்ணிருக்கான் தான்ப்பா, இல்லைன்னு சொல்லல. அதுக்காக நிமிஷத்துக்கு நிமிஷம் அதை அவர் வாசிச்சுக்கிட்டே இருக்கணுமா? அப்பாவை பொறுத்த வரைக்கும் செந்தில் பண்ணது பெரிய தப்பு தானே. அவரை பொறுத்த வரைக்கும் மட்டும் இல்லப்பா, எல்லாரும் பொறுத்த வரைக்கும் செந்தில் பண்ணது பெரிய தப்பு தான். ஆனா அதுக்கு இப்ப என்ன பண்ண முடியும்? திரும்ப திரும்ப அதை குத்தி காட்டிக்கிட்டே இருந்தா என்னதான் மாற போகுது? ஏன் தான் மச்சான் இப்படி இருக்காரோ? டேய் செந்தில், என்னடா வருத்தமா இருக்கியா? இல்லண்ணே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தலையில இருந்து பாதை வரைக்கும் ஐஸ் கட்டி வச்ச மாதிரி குளுகுளுன்னு இருக்கு. டேய், அப்பா குணம் தான் உனக்கு தெரியும்ல. ஏண்ணே எல்லாரும் இதே டயலாகே சொல்றீங்க, கேட்கறதுக்கே எரிச்சலா இருக்கு. அவர் குணம் இதான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கன்னு எனக்கு சொல்றதை விட்டுட்டு அவர் பண்றதா தப்புன்னு யாராவது சொல்றீங்களா? அது எப்படி முடியும்? ஆனா அநியாயம் பண்ணிட்டு திரியிறாரு அவரு. ஆ, சரிப்பா சரி, நீ விடேன்ப்பா, விடு. இப்ப நான் என்ன பண்ணதான் அவர் சந்தோஷமா இருப்பாராமா? நீ ஒன்றும் பண்ண வேணாப்பா, அவர் பேசுறத நீ கண்டுக்காம இருந்தீனாவே போதும். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. 24 மணி நேரம் என்ன பத்தி தானே பேசிட்டு இருக்காரு. நீ ஏன்டா அமைதியா இருக்க? நீ ஏதாவது கருத்து சொல்ல வேண்டியதானே? ஓஹோ, நீ என் மேல கோவமா இருக்கேலடா? அண்ணா, எனக்கு உன் மேல என்னடா கோபம் சொல்லு. வருத்தம் தான். அப்பா கிட்ட வாங்கின பணத்தை கொடுக்க கூடாதுன்னுலாம் இல்லண்ணே. இல்லடா, அது வந்து அண்ணா இருண்ணே, முடிச்சிடுறேன். அப்பா சொன்ன டைமுக்குள்ள நீ பணத்தை கொடுத்த மாதிரி நானும் கொடுக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா சிச்சுவேஷன் என்னால முடியல. 10 லட்ச ரூபாய் எனக்கு கொஞ்சம் பெருசு தானே. என் செலவெல்லாம் குறைச்சிக்கிட்டு அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நான் இன்னும் சேர்த்துட்டு தான் இருக்கேன். சீக்கிரமா கொடுத்துருவேன். டேய் கதிரு, அண்ணா நான் கண்டிப்பா கொடுத்துருவேண்ணே, கொடுக்காமலாம் இருக்க மாட்டேன். டேய் நீ பணத்தை திருப்பி கொடுக்காதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லடா. சொல்ல போனா பிசினஸ் தொடங்குறதுக்கு அப்பா கொடுத்த பணத்தை மகன்கிட்ட இருந்து கேட்கவே கூடாதுடா. அவர் கேட்டதுதான் தப்பே தவிர நீ கொடுக்காம இருந்ததெல்லாம் தப்பே இல்லடா. இல்லண்ணே, என்ன இருந்தாலும் நான் கொடுக்காம இருக்கிறது தப்பு டேய், தான். நீ பேசுனதை நான் கேட்டேன்ல, இப்ப நான் பேசுறேன், நீ அமைதியா கேளு. இங்க பாருடா கதிரு, நீ பணம் கொடுக்காத சொல்லி காட்டணுங்கிற நோக்கமே எனக்கு கிடையாதுடா. எப்ப பார்த்தாலும் அப்பா என்னையே குத்தம் சொல்லிட்டு இருக்காருடா. அந்த கோவத்துல தான்டா நான் என்னெல்லாமோ பேசிட்டேன். எனக்கு உன் மேல எந்த கோவமோ எந்த வருத்தமுமே இல்லடா. என் கோவம் ஃபுல்லாவே அப்பா மேலதான். என்ன பண்றது? அவர் மேல இருந்த கோவத்துல கடுப்புல என்ன பேசுறதுனே தெரியாம நீயும் ராஜியும் வருத்தப்படுற மாதிரி பேசிட்டேன். என்ன மன்னிச்சிடறா கதிரு. அண்ணா, என்ன நான் மன்னிப்புன்னு பெரிய வார்த்தைலாம் பேசுற? இல்லடா, நான் அப்படி பேசியிருக்க கூடாதுடா. தப்பு என்னோடதேன். பரவாயில்ல விடுன. அப்பா பண்றதெல்லாம் நீ பார்த்துட்டு தானடா இருக்க. என்ன அப்படி கோவப்படுத்துறாரா, வெறியேத்துறாரு, வார்த்தையாலே குத்தி கிழிக்கிறாரு. அவர் மேல இருந்த கோவத்துல தான் என்ன பண்றதுனே தெரியாமத்தையும் ஏதோ உன்னை பத்தி வார்த்தை தவறி விட்டுட்டேன்டா. சாரிடா கதிரு. என்னண்ணா நீ இதுக்கெல்லாம் போய் சாரி கேட்டுக்கிட்டு விடு, நான் பாத்துக்கலாம். என்னங்க தூங்க போறீங்களா? இல்லை, சினிமாவுக்கு போகலாம்னு கிளம்பிக்கிறீங்க. என்ன ஐடியாச்சு உனக்கு? பாயை விரிச்சுக்கிறீங்க, தூங்க போகிறீங்களான்னு கேட்குறவன். எதுக்குங்க உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை? ஏய், தூங்க போகிறதெல்லாம் வேண்டாத வேலையா? என்னடி, ராத்திரி நல்லா தூங்கினா தானே காலையில் கடைக்கு போய் நல்லபடியாக வேலை பார்க்க முடியும். தூங்குறத பத்தி கேட்கலங்க. எதுக்கு சாப்பிடும்போது செந்தில் கிட்ட அப்படி பேசுனீங்க? எப்படி பேசுறேன்னா? அவன் மனசு வருத்தப்படுற மாதிரி பேசுனீங்களே. ஏய், வேலை போயிருக்கு, ஊரே அவனை கண்ட மணிக்கு பேசுது, அதுக்கெல்லாம் வருத்தப்படாதவே. இப்போ நான் பேசுனதுக்கு வருத்தப்படுவானாக்கு? ஐயோ, நீங்க என்னங்க கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க? வேறு வேலை வெட்டி இல்லாதவன் போட்ட சொத்தை சாப்பிட்டுக்கிட்டு பேசாமல் இருக்கணும். சும்மா உட்காந்துக்கிட்டு உப்பு இல்லை புளி இல்லை காரம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் கோவப்பட மாட்டேன்னா? ஏங்க, உங்களை ஏதாவது சொன்னானா? நான் சமைச்ச சாப்பாடை பத்தி சொன்னா நான் பேசிக்க மாட்டேனா? நீங்க எதுக்கு அப்படி தேவையில்லாம குறுக்க வரீங்க? யாரு? நான் குறுக்க வந்தேனா? ஆமா. அது சரி, உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன் பாரு, என்னைய சொல்ல முடியும். இத பாருங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நான் உங்களை கேட்கல. அது உங்களோட நோக்கம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் வேற என்ன நோக்கம் இருக்கா எனக்கு? அவனுக்கு வேலை போன நாள்ல இருந்து நானும் பார்த்துட்டே இருக்கேன். எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. சும்மாவே இருக்க மாட்டீங்களா? உன் மகனை சொன்னே உனக்கு கோவம் வருதாக்கு? இத பாருங்க, செந்தில் ஒன்றும் சின்ன பையன் கிடையாது. அவனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஏதாவது சொல்லணும்னா காதும் வச்ச மாதிரி தனியா சொல்ல வேண்டியதானே? இப்படி எல்லாரும் முன்னாடியுமா தேவையில்லாம பேசுவீங்க? ஏய், நான் அவனை ரோட்டில் வச்சு அடி திட்டினேன். வீட்டில் நம்ம குடும்பத்து ஆளு இருக்கப்போ தான் பேசினேன்.
இது ஒரு குத்தமா? ஏங்க என்ன பேசுறீங்க? அவன் கல்யாணம் பண்ண பொண்ணு பக்கத்துல இருக்கா, அவன் என்ன நினைப்பா? வீணா எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிற பிள்ளை தானே, அந்த பிள்ளையில ஒன்றும் தப்பா நினைக்காது. நீ தான் நினைக்கிற அப்படி. நீங்க பேசின பேச்சில செந்தில் சாப்பிடாமே போயிட்டாங்க. நீ அப்படி நினச்சிக்க. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு காலையில் நல்லா சாப்பிடுவாவே விடு. யோ 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 என்னங்க நீங்க ஒரு அப்பா பேசுற மாதிரியா பேசுறீங்க? கொஞ்சம் கூட புள்ள பாசம் இல்லை உங்களுக்கு? ஆமாம், பாசம் இல்லை தான். ஏடி உன் பிள்ளை அன்னைக்கு சொன்னதை இன்னைக்கு என்கிட்ட சொல்லி காட்டியாக்க. நீங்க என்னங்க இப்படி இருக்கீங்க? எனத்தை சொல்கிறது பல வருஷம் இப்படி தானே இருக்கேன். ஷோ, நான் உங்ககிட்ட வந்து பேச வந்தேன் பாருங்க, என்ன சொல்லணும்? யார் உன்னை பேச சொன்னா? பேசாத. பேசல, பேசவே வேண்டாம். பேச வேணாம் அப்படி தாண்டி நானே சொல்கிறேன். ச்சே! இந்த மனுஷங்கிட்ட பேச வந்த பாரு. ஆமா ஆமா, இந்த வீம்பு கொண்டு குறைச்சல் இல்லை. என்னமோ நல்ல வழியை பார்த்தா வணக்கா கோபம் வருதான். கோபம் அவெல்லாம் ஒரு ஆள், அவனை வசதுக்கு கோபம் வர்றா கோபம். உட்காந்து புலம்பிக்கே இரு. இவர் பண்ண தப்ப மட்டும் ஒத்துக்கவே மாட்டாரே. மணி வேற 11 ஆயிடுச்சு. எங்க போயிட்டாக இவக? நிஜமாவே கோச்சுக்கிட்டு எங்கேயாவது போயிட்டாங்களோ? முடியலப்பா, முடியல. வெளியே என்ன சிரிப்பு சத்தம் பலமா கேக்குது. ஒருவேளை வெளியே தான் இருக்காங்களோ? இதுக்கே இப்படி சிரிச்சிட்டு இருந்தா எப்படி? இதை விட பயங்கரமான காமெடிலாம் நடந்துச்சு. அப்படியா? அது என்ன? அப்படி என்னடா காமெடி நடந்துச்சு? சொல்றேன். காலையில எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. பழனிக்கு ட்ரிப் போகணும்னு சொன்னாங்க. பழனினா த இங்க நிக்கிறாரு இந்த பழனியா? என்னப்பா நகைச்சுவையா? ஏமாமா நல்லா இல்லையா? சுத்தமா நல்லா இல்ல. தயவு செஞ்சு இனிமே இதை திரும்ப பண்ணாத. சரி சரி, ஃப்ரீயா விடு. இவர் இல்ல, முருகர் இருக்கிற பழனி. புரியுதா? அரோகரா. நல்ல ஊரு, நல்ல ஊரு. அங்க போகணும்னு சொன்னாங்க. நானும் கார் எடுத்துக்கிட்டு பேசாம அங்க கிளம்பி போயிட்டேன். ராஜி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன் ஹஸ்பண்டும் என் ஹஸ்பண்டும் பேசிக்கிட்டாங்க. தெரியும், என் ஹஸ்பண்ட் சொன்னாரு. ஏய், குளிச்சியாடி நீ? குளிச்சிட்டேம்மா. பொய் சொல்லாத. நிஜமாவே குளிச்சிட்டேன். வேணும்னா என் தலையை தொட்டு பாரு, லேசா ஈரமா தான் இருக்கும். இந்த எடுத்துக்க. நான்லாம் சொன்னா நம்ப மாட்டல்ல? ஆமா ஆமா, நம்புற மாதிரியா ஒண்ணு செய்யற. இந்தாடா. மா அந்த பழம் எடுமா. இந்தாடா. டேய் இங்க வாடா. எல்லாரும் காஃபி குடிச்சிட்டீங்களா? நான் குடிக்க வேணாப்பா, ஒன்றும் இல்லை. அப்புறம் வேலை இல்லாத உனக்கு காஃபி எல்லாம் ஒரு கேடான்னு அப்பா எங்க இருந்தாவது வந்து சொல்லு. டேய் என்னடா ரொம்ப பண்ணாத. இரு, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். ஏப்பா ராஜி, அந்த தண்ணி கொஞ்சம் எடுத்து கொடுக்குறியா? கோவம் இன்னும் குறையலையாப்பா? இங்கே பாருப்பா, மீனாவை பார்த்து நீ கற்றுக்க வேண்டிய விஷயம் இன்னும் நிறையா இருக்கு. என்னை யார் என்ன சொன்னாலும் சரி கண்டுக்கவே மாட்டா. அம்மஞ்சலிக்கு பிரயோஜனம் இல்லாத மாதிரியே இருப்பா. அதே மாதிரி கதிரை யாராவது ஏதாவது சொன்னா நீயும் கண்டுக்காம இருக்க வேண்டியதானப்பா? இங்க பாருங்க, காலங்காத்தாலே என்ன வம்பு கிழத்திய உங்களுக்கு அம்புட்டு தான் சொல்லிட்டேன். வம்புகளா இல்லைங்கள, உண்மையை தானே சொல்கிறேன்.